भवानी भुजंगम षडाधारपङ्के रुहान्तर्विराज सुषुम्नान्तरालेति तेजोलसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं बिभन्तीं सुधामूर्तिमीटे चितानन्तरूपां ज्वलत्कोटिबालार्कभासारुराङ्गीं सलावन्यशृङ्गारशोभाभिरामां महापद्मकिञ्चल्कमध्ये विराज त्रिकोणे निषण्णां भजे श्रीभवानीं क्वनत्किङ्किनीनूपुरोद्भासि रत्न प्रभालीडलाक्षार्द्रपादाब्जयुग्मम् अशेषाच्युतात्यै सुरैः सेव्यमानं महादेवी मन्मूर्ध्नि ते भावयामि शुशोनाम्बराभद्दनी विराजन् महारत्नकाञ्चीकलापन्निदम्भम् स्फुरद्दक्षिणावर्तनाभिं च तिस्रो वलीरम्बते रोमराजिं भजेऽहं लसत्वृत्तमुत्तुङ्गमाणिक्यकुम्भो मम श्रीस्तनद्वन्द्वमम्बाम्बुजाक्षी भजेदुक्तपूर्णामिरामं तवेदं महाहारदीप्तं सदा प्रस्तुनास्यम्। ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। பதஞ்சலி யோக சூத்திரம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்கள ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த சத் சங்கம் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு பேர் சத் சங்கம். அதை முடிச்சுட்டு நாம பதஞ்சலி யோக சூத்திரத்துக்குள்ள போலாம். அவங்க கோட் பண்ணி கேட்கறது 8வது அத்தியாயம் பகவத்கீதையில அந்த ஸ்லோகம் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். அந்த ஸ்லோகம் எப்ரயாத்தி ச மத்பாவம் யாத்தி நாஸ்யத்ர சம்சயம். இந்த விஷயத்தில் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்க பகவான் சொல்ற கருத்து ஞானி தன்னுடைய மரண காலத்தில் எடுத்துக்கணும். ஞானி இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்ற, ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்ற அந்த ஞானி தன் மரண காலத்தில் இறைவனை நினைத்து கொண்டு, அந்த மீனிங் அங்க எடுத்துக்கணும். ஞானி ஸ்மரன் அப்படின்னா நினைவுக்கு கொண்டு வருவதுங்கிற அர்த்தங்க கிடையாது. நினைவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னா மறந்த விஷயத்தை தான் ஒருத்த நினைவுக்கு கொண்டு வர. ஏன் அது ஞானியை குறிக்குது, அக்ஞானியை குறிக்கலின்னு நான் சொல்றேன். அந்த ஸ்மரன்கிற வேர்டு மறந்திருந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க நினைவுக்கு கொண்டு வர முடியும். ஞானி இறைவனை எப்பொழுது மறந்தான் நினைவுக்கு கொண்டு வருவதற்கு? அக்ஞானியாக இருக்கிறவன் தான் என்ன பண்ண, இறைவனை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். சோ நினைவுக்கு கொண்டு வருதுங்கிற பொருள் அல்ல, மறைந்த விஷயத்தை தன் நினைவுக்கு அவன் கொண்டு வராங்கிற விஷயம் அங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவன் பெற்ற ஞானம் அவனை விட்டு விலகுவதில்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்மரன்கிற வார்த்தை அவன் பெற்ற ஞானம், அந்த ஞானி பெற்ற ஞானம் கடைசி காலத்துல உயிர் விடும் போதும், அந்த காலம் எனக்கு கடைசி காலம் பெட்ரிடன், அந்த காலத்துல அவன் ஞானத்தை அவன் விட்டு, அவன் அந்த ஞானம் அவனை விட்டு விலகுவது இல்லை. ஏங்க விலகுவதில்லை? என்னை தவிர்த்து வேறான ஒன்றை நான் நினைச்சு வச்சிருந்தா அது மறக்கும். ஒரு ஆப்ஜெக்டை பத்தின ஒரு பொருளை பற்றிய வேறு என்னை தவிர்த்து வேறாக எதாக இருந்தாலும் அது மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை நான் எப்படி மறப்பது? சப்ஜெக்ட். சோ அவன் மறப்பதில்லை. சோ அடுத்தது பிரம்மனை நினைவுக்கு கொண்டு வருது பிரம்ம தத்துவம். இங்க என்ன ஞானி எதில் நின்று இருக்கிறாரு? அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்ம தத்துவம்ங்கிறது நினைவுக்கு கொண்டு வரதுங்கிறது இப்ப அதை வெறும் நினைவுக்கு மட்டும் கொண்டு வர்றது மட்டும் அங்க முடியாது. அங்க என்ன பண்ணும்? பிரம்மனை அறிவதுங்கிறது வேறு,
அதை நினைவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது வேற. இங்க சொல்றது பிரம்மனை அறிந்தவன், தெளிவாக அறிந்து உணரப்பட்ட அந்த ஞானம். இப்ப நான் பிரம்மன் ஒரு வேர்டு சொல்றேன், நீங்க நாளை காலில இருந்து பிரம்மங்கிறது நினைவுக்கு கொண்டு வர்றீங்க. அந்த அர்த்தம் அங்க அல்ல. அந்த அறிவை பெற்று, பிரம்மனை பற்றிய அறிவை பெற்று நினைவுக்கு கொண்டு வந்து அந்த பெயரை சொல்றது அல்ல. அந்த அறிவை பெற்று தெளிவாக அந்த அறிவை அறிந்து உணரப்பட்ட விஷயமாக இருக்கும்போது அவன் தான் அகம் பிரம்மாஸ்மின் அந்த ஞானத்தில் அவன் நின்று வாழ்ந்து, அது ஜீவன் முக்திய காலத்திலேயே அவன் ஞானம் பெற்ற அந்த காலத்திலேயே அவன் எங்க போய் நின்றுவான்? அகம் பிரம்மாஸ்மி. அதை எப்படி அவன் மறந்து அதை எப்படி அவன் நிறைவுக்கு கொண்டு வரணும்? அந்த நாள் இங்க என்ன அர்த்தம் எடுத்துக்கூடாது, நினைவுக்கு கொண்டு வருதல்ங்கிற அர்த்தம் கிடையாது. அவன் தான் அதை பெற்ற ஞானத்தில் அவன் நிற்பான். இப்போ ஞானியோட இறப்புக்கும் உங்களுக்கு இன்னொன்னு புரியணும், அஞ்ஞானியோட இறப்புக்கும் என்ன. ஞானி ஒருத்தன் இறக்குறாங்க போது வெளியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்க எங்க போறாங்கன்னு தெரியும். அவன் ஞானியா என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுடைய உடல் விழும் பொழுது, இறக்கும் பொழுது அவனுக்கு அவன் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவர்களை போல் அவனும் ஒரு பக்கம் இறந்துட்டான், அவன் போறான், போயிட்டு இறங்கிருந்து உடலை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறது மற்றவருடைய பார்வையில் நின்று பார்க்கும்போது சாதாரண மற்ற அஞ்ஞானி இறப்பதை போல்தான் மக்கள் அவனை பார்க்க முடியும். சோ அவர்கள் பாதையில் நின்று பார்க்கும்போது அந்த வேர்டு யாத்தி, போகிறான், இதெல்லாம் உபச்சாரம் சொல்லுவோம். அவனோட மற்றவர்களுடைய பார்வையில் நின்று பார்க்கும்போது அந்த ஞானி மற்றவங்களை போறான் அப்படிங்கிற மாதிரி அது யாத்திங்கிற வேர்டு உபச்சாரமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இப்போ ஞானியோட இறப்புக்கும் அஞ்ஞானியோட இறப்புக்கும் என்ன வித்தியாசம், அதைத்தான் அவர் சொல்றாரு. அதாவது அது தெரிஞ்சது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஞானி இறந்ததுக்கு அப்புறம், இறப்பு என்பது இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியில போறதுக்கு பேர் இறப்பு. அப்போ ஞானி இறக்கும் போது அந்த அஞ்ஞானியுடைய இறப்பும் ஞானியுடைய இறப்பும் ஸ்தூல சரீரத்தை பொறுத்த வரைக்கும் சேம். இவனுடைய ஸ்தூல சரீரம், ஞானி முதல்ல எடுத்துக்கலாம், ஞானியுடைய ஸ்தூல சரீரமும் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுகிறது. அஞ்ஞானியுடைய சரீரமும் மண்ணோடு மண்ணாகவோ நெருப்பிலோ எட்டு எரிக்கப்படுகிறது. அதுல வித்தியாசம் கிடையாது. ஆனா வெளியில வருது ஒரு சூக்ஷ்ம சரீரம், அந்த ஞானியினுடைய உடலில் இருந்து வெளியில் வந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து வெளியில வந்த அந்த சூக்ஷ்ம சரீரம், அது எது? பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த தேவதைகளோடு அந்தந்த பூதங்களோடு கலந்து விடுகிறது. எப்படி கலக்குது? அதை தாங்கி கொண்டிருக்கிற அகங்காரம், நான் இந்த சரீரம் தான், அந்த சூக்ஷ்ம சரீரத்தை பிடிச்சிட்டு இருந்தது. அது அவர் உயிரோடு வாழும் பொழுது அவர் அந்த அகங்காரத்தை விட்டதுனால அந்த வெளியில வந்த சூக்ஷ்ம சரீரத்தை பிடிக்கிறதுக்கு அங்கு ஆள் இல்லை. சோ அதனால என்ன ஆயிரும்? அது அதாவது பூதங்களோடு கலந்து விடும். அதனாலதான் அவருக்கு அடுத்த ஜென்ம, அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நமக்கு அடுத்த சரீரத்தை கொடுக்கும். அதுக்குள்ள இருக்கிற காரண சரீரம், புண்ணிய பாப்பம், அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நமக்கு அடுத்த சரீரத்தை நோக்கி போகுது. ஆனா இவரோட சரீரம், இவருடைய சூக்ஷ்ம சரீரம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்தந்த பூதங்களோடு கலந்து விடுகிறது. ஆனா அஞ்ஞானியுடைய இறப்பில் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? இந்த ஞானத்தை பெறாமல், வேதாந்த வகுப்புகள் இறைவனின் ஞானத்தை பெறாமல் இறக்கும் பொழுது என்ன நடக்குது? அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த அகங்காரத்தோடு கூடிய சூக்ஷ்ம சரீரம் ஒரு, அதுதான் என்ன சொல்றது, ஒரு டிராவல். கொஞ்ச நாள் அது இந்த டிராவல் ஆகி எங்க போகுது? அடுத்த சரீரத்தில் போய் அது ஒரு பெண், ஏதோ ஒரு சரீரம் அதனுடைய பெண் யோனியில் போய் அது விழுகிறது. அது அடுத்த சரீரத்தை அது வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்குது. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெத் ஆஃப் த ஞானி அண்ட் அஞ்ஞானி. இது முண்டகோபனிஷத்துல இறைவன் சொல்ற வாக்கு. ஞானிக்கு பராந்த காலை, இவர் அந்த காலைன்னு போடுறாரு. அதேதான் அங்க என்ன போடுது? பராந்த காலைனா ஞானிக்கு இந்த சரீரத்திலிருந்து இறப்பதுதான் கடைசி இறப்பு. மறுபடியும் அவருக்கு இறப்பு கிடையாது. நாம என்ன சொல்லுவோம்? பிறப்பு இல்லைங்கிற அவர் மாத்தி போடுவாரு. மறுபடியும் ஞானிக்கு இந்த சரீரத்தில் இறக்கிற இந்த இறப்பு தான் அவனுடைய கடைசி இறப்பு. ஏன்? அதுக்கு முன்னால எடுத்த சரீரத்தில் பல முறை அந்த ஞானி பல சரீரங்கள் எடுத்துதான் இருப்பாரு. அதுல பல இடத்துல பல சரீரத்தில் அவருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த சரீரத்தில் எடுத்தது, மனித சரீரத்தில் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் பராந்த காலை, பர அந்தம், கடைசி எண்ட், மரணம் இதோட. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடையாது? நோ டெத். ஆனா அஞ்ஞானியானவன் மறுபடியும் ஒரு சரீரம் எடுப்பான், அதில் இறப்பு, மறுபடியும் அடுத்த சரீரம், அடுத்த பிறப்பு, இறப்பு, புனரபி மரணம், புனரபி ஜனனம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப இவங்க கேட்ட கேள்வி. இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் சரியாக புரிந்திருந்தால் அவங்க டவுட் வராது. இப்ப அவங்களுக்கு டவுட் என்னன்னா, இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், டவுட் வராது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இப்போ ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது
நாம அவங்க காதுல போய் அவர் உயிர் கரெக்டா கவுண்ட் டவுன், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், அவங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு இதா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப நாம கிருஷ்ணனுடைய பேரையோ ராமருடைய பேரையோ தேவதைகளோட கிருஷ்ணரோட பேரை நம்ம ஜபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க என்ன நடக்க அது ஒரு கர்மம். அதனால என்ன பண்ண முடியும்? நீங்க கடைசி காலத்துல ஒருத்தரோட உயிர் விடுகின்ற அந்த சமயமா இருந்தாலும் சரி, உயிர் விட்டதுக்கு அப்புறமும் சரி, எப்படி ரெண்டு ஒண்ணுதான். அவருடைய கிருஷ்ணருடைய பேரை சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்க ப்ரே பண்ணும் போது என்ன நடக்கும்? அவர்கள் உயிர் விட்டதுக்கு அப்புறம் அந்த டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அமையலாம் அடுத்த பிறவி. ஏன்னா கடைசியில் உயிர் விடும் போது நீங்க சொன்ன சப்தம் அவங்க பதிவுல மனதில் பதிவாயிருக்கும். கடைசியாக உயிர் விடும் போது கடைசியாக ஸ்தூல சரீரத்தில் கடைசியான பதிவு கிருஷ்ணாங்கிற பேரு இருந்ததுன்னா, அது அடுத்த சரீரத்தை எடுக்கும் பொழுது பக்தியோடு பிறப்பதற்கு, அந்த கிருஷ்ண மேல ஒரு அட்டாச்மெண்டோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் கடைசி என்ன பதிவு பதிஞ்சிருக்குது? கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏன் உயிர் விடும்போது கடைசியா பதிஞ்ச பதிவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பதிவுல வெளியில போயிடுறாங்க. சோ அது ஒரு உதவியில் அவருக்கு உதவி செய்யும் அடுத்த சரி. அதாவது அந்த நீங்க செஞ்ச கர்மம் அது புண்ணியமாக மாறி அவர்களுடைய டிராவல்ல அடுத்த சரீரம் எடுக்கிற விஷயத்தில் நல்லதாக அமையும். இறைவனோடு ஐக்கியமாவுதலை கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சு, அது இறைவனோட ஐக்கியமாவதெல்லாம் கொடுக்க முடியாது. இறைவனை பற்றிய ஞானம், மோட்சத்தை, நீங்க அது மோட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மோட்சத்தை அது கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப என்ன, அது அவங்களே சொல்றாங்க, அவங்களுக்கு குழப்பமே அதுதான். அப்போ ஒருவன் எப்படி வேணா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துடலாம், எப்படி வேணா, அதாவது அவனுக்கு என்ன தோணுதோ சுபாவப்படி ஒரு பக்தி ஒரு நல்ல ஒழுக்கம்னு வச்சுக்குவோம், அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். வேதாந்த பக்கமே வல்ல, அவன் உயிர் விடுற சமயத்தில் இப்படி சொல்றான் அப்படின்னா அவங்க போய் மோட்சம் அடைஞ்சிடறாங்க, இறைவனோடு கலந்துடுறாங்கன்னா, அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? தேவையில்லாம எதுக்கு இந்த வேதாந்த வகுப்புகள், எதுக்கு உபனிஷத்துக்கள் இறைவன் கொடுத்தார், எதற்கு பகவத்கீதையை கொடுத்திருக்கார் இறைவன், எதற்கு இவ்வளவு முயற்சி எஃபர்ட் போட்டு உன்னை தகுதியாக்கி கொள், கர்மயோகம் பண்ணு, அப்ப இதெல்லாம் இறைவன் கொடுத்தது வேஸ்டா? கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்? நாம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 பேர்த்த செட் பண்ணணும். சுவாமிஜி இதே வார்த்தை சொல்லுவார், ஒரு 5 பேர்த்த செட் பண்ணிட்டா போதும். எதுக்கு செட் பண்றது? நான் உயிர் விடும் போது என்னை சுத்தி உட்காந்துக்குங்க 5 பேரும், நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். அதை பத்திய பகவத்கீதைய வேதமா அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது. அது சாமி ஏதோ பக்தி ஒண்ணு இறைவனே இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறான் ஒருத்தன். கடைசி காலத்துல எனக்கு என்னை ஒரு 5 பேர்த்த செட் பண்ணி, ஒரு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேர் 100 பேர் கூட செட் பண்ணிக்கலாம். தன்னை சுத்தி உட்கார வச்சு நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க அப்படின்னா அவன் மோட்சம் அடைந்துருவான்னா வேதம் அனர்த்தமாகுது. அனர்த்தமாகுதா? அப்ப இறைவன் எதற்கு வேதத்து அனர்த்தம், அனர்த்த தோஷம். அப்ப வேதங்கிறது தேவையே இல்லையே. அப்ப எதுக்கு இறைவன் வேதத்தை கொடுத்தாரு? இதுதான் சொல்றது அனர்த்தம் சொல்லுவோம். அந்த அனர்த்தத்தை அனர்த்தமா பேச்சுன்னா இதுதான், அர்த்தமற்ற பேச்சாகிவிடும். வேதமே எங்க கொண்டு நிறுத்தணும்? நம்ம அர்த்தமற்றதாக கொண்டு நிறுத்தும் போது அவங்களுக்கு பேருதான், வேதத்தை இந்த மாதிரி அனர்த்த நிலையில் கொண்டு நிக்கிறவங்களுக்கு பேருதாங்க நாஸ்திகா. நாஸ்தி, வேதத்தை ஒற்றுக்கொள்ளாதவர்களே யாரு? நாஸ்திகா. அவங்கதான் இந்த வேலை செய்வாங்க. என்ன வேதமெல்லாம் படிக்க தேவையில்லை, எதுவும் படிக்க தேவையில்லை, நீங்க ஒரு 4 பேர்த்த செட் பண்ணி பக்கத்துல உட்காந்துக்குங்க, உயிர் போகும்போதும் சொல்லுங்க, உயிர் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, பாடி இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, பாடியில சொல்லுங்க அப்படின்னா அப்ப அவங்க மோட்சத்தை. எதற்கு வேதம்? திங்க் பண்ணி பாருங்க. அது நல்லது தவறுன்னு யாரும் சொல்லுவார் இல்ல, அது நல்லது. ஏன்னா நீங்க உயிர் விடும் போது அவங்க சப்தத்தின் மூலியமாக அவங்க மனதில் பதிந்த வேர்டு கிருஷ்ணாங்கிற வேர்டு பதிஞ்சிருக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் அவங்க என்ன பிறக்கலாம்? பக்தி மார்க்கத்தில் இந்த கிருஷ்ணனோட அபிப்பிராயமோட பிறக்கலாம். இதுதான் இதைத்தான் இந்த ஸ்லோகத்தை கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. அந்த கால யாருடைய அந்த காலமாக இருந்தாலும் கடைசி காலத்துல போய் நம்ம காதுல போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றதுனால இறைவனோடு ஐக்கியம் ஆக முடியாது. அப்படி ஆச்சுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா வேதத்தை ஒற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா வேதமே தேவையில்லையே, இறைவனோட ஐக்கியம் ஆகிறதுக்கு தான் நம்ம வேதமே படிக்கிறோம் போது வேதம் அனர்த்த தோஷம் வந்துவிடும். சரிங்களா? இப்ப நம்ம கமிங் டு த பதஞ்சலி யோக சூத்திரம். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் பழவேத்துடைய குழப்பத்தை சந்தேகத்தை நீக்குங்கிறதுனால நான் அவங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அத நீங்க என்ன சொல்றாரு? ந அத்திர சம்சய. ஸ்லோகம் எப்படி முடியுது? இந்த விஷயத்தில் சம்சயம் இல்லை.
எப்படி நான் சொன்ன முதல்ல அந்த அர்த்தம் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஞானி கடைசி காலத்தில் இந்த பெற்ற ஞானத்தை மறந்துடுவானாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஆப்ஜெக்டா இருந்தா தான் மறக்கிறதுக்கு. சப்ஜெக்டை பத்தி அவை நான் இருக்கிறேங்கிறத எங்க போய் மறக்கிறது? அவன் கடைசி காலத்தில் மறக்க மாட்டான். இறக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் ஜீவன் முக்தி, இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னது, விதேக முக்தி. அவன் அடுத்த சரீரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இங்க வரணும். பதஞ்சலி இறைவனுடைய சொரூபம், இலக்கணம், டெஃபினிஷன் ஃபார் இறைவன் யாரு கொடுக்கிறா? பதஞ்சலி. போன கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, இந்த அறிவு இறைவன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அறிவு சொரூபம் அப்படிங்கறது பார்த்தோம். ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு அறிவுங்கிறத இறைவன் அறிவுங்கிற இதை எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு போலாம். அதாவது 25வது சூத்திரத்தினுடைய ஒரு விளக்கம். அவர் என்ன சொல்றாரு, நிரதிசய அறிவு அதனுடைய பீஜம், அறிவினுடைய பீஜம். அதாவது இப்ப இறைவன் அறிவு சொரூபமாக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிவை நீங்க எங்க தேடணும்? இறைவன் அறிவு சொரூபம். கண்ணை முழிச்சு எதை பார்த்தீங்கன்னாலும் என்னது அது, கல்லுக்குள்ள தேடுறதா, கோயில் இருக்கிற சிலையில தேடுறதானா? அப்படி அல்ல. எனக்குள் இருக்கிற அறிவில், மனதில் இறைவன் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அது எப்படி எனக்குள்ள இருக்கிற அறிவை, ஏன்னா நம்ம அறிவுங்கிறத ஒரு கன்ஜஸ்டடா போட்டு அறிவுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை பிரிச்சு காமிக்குது. ஃபர்ஸ்ட் அறிவு, நான் ஒரு பொருளை தூக்கி காமிக்கும் போது உங்களுக்குள் ஒரு அறிவு ஏற்படும். பென்சிலை பற்றிய அறிவு, அது இறைவனுடைய அறிவு. அது இறைவனால் அந்த அறிவு ஏற்பட்டாலுமே அது அந்த அறிவு அல்ல. இறைவன் அறிவு சொரூபங்கிறது அந்த அறிவு அல்ல. இதெல்லாம் மாறுகின்ற அறிவு. எதை காமிக்கிறோமோ அதை பத்தி நீங்க ஒன்ன பாக்குறீங்க, அடுத்து ஒண்ணு கேட்கறீங்க, அடுத்து ஒண்ணு சாப்பிடுறீங்க, ஒன்னொன்ன பத்தி உள்ள அறிவு வந்துகிட்டே இருக்குதா, அது ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது மாறுகின்ற அறிவு. வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக, இறைவனுடைய அறிவு தத்துவம் மனதில் வெளிப்படுவதை புரிந்து கொள்வதற்காக, மற்றதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம்? மாறுகின்ற அறிவு. உள்ள இருக்கு மனதில் மாறுகின்ற அறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலியமாகத்தான் நம்ம இந்த உலகத்துல வியாபாரமே பண்ண முடியும். டிரான்சாக்சன் யூ கேன் டூ திஸ் இன் திஸ் வேர்ல்ட். அது அந்த அறிவு. அதுக்கப்புறம் ஒரு அறிவு இருக்கும். அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் எந்தெந்த அறிவு எனக்கு தெரியும், எது எனக்கு தெரியாது, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அறித ஒரு அறிவு, இது எனக்கு தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும். அந்த அறிவு தான் என்ன சொல்றது, இறைவனுடைய பிரதிபிம்ப அறிவு, நாட் ஒரிஜினல், பிரதிபிம்பம். எது இதெல்லாம் இந்த மனதில் இந்த அறிவெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு ஒரு அறிவு பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் இது வந்தது, ரெண்டாவது இது வந்தது, மூணாவது இது வந்தது, நாலாவது இது வந்ததுங்கிறத ஒரு அறிவு. அது அறிவு. அங்கு அறிதல் செயல் அங்கு நடைபெறாது. ஜஸ்ட் சாட்சி, ஜஸ்ட் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் வருகின்ற மாறுகின்ற அறிவு, அதில் இருக்கிற மெமரிஸ், இது எல்லாத்தையும் எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சுன்னு அது அறியும், எனக்கு இது ஞாபகம் வரலிங்கிறது அது அறியும், எனக்கு இதை நான் பார்த்தேங்கிறது அறியும், நேத்து நான் இதெல்லாம் என்னது, ஒரு மாறுகின்ற அறிவு. அதில் அறிகின்ற செயல் அங்கு நடைபெறுவதில்லை. அது ஜஸ்ட் அறிவு சொரூபம், அது சாட்சியாக நிற்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா விருத்தி, எண்ணங்கள் மூலியமாக அந்த அறிவு ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்னது, எண்ணங்கள். அந்த எண்ணங்களுக்கு பின்னால், புரியுறக்காக சொல்ற, பின்னால பேக்ல போயிடாதீங்க, அந்த எண்ணங்களை தாண்டி ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு மாறுவதில்லை. அது எப்படி இருக்குது, இந்த அறிவுகளுக்கெல்லாம் அது சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. அது இறைவனுடைய பிரதிபிம்ப அறிவு. அதுதான் நான் எடுத்துக்கிறது ஆத்மா, பிரதிபிம்ப அறிவு. அது என்னதான் பிரதிபிம்பம், நான் சொல்ற இடம் அதுதான். ஆனா அது என்னதான் பிரதிபிம்பம். அப்ப பிரதிபிம்பம் இருக்கு அப்படின்னா, கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பம் தெரியுதுன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், பிம்பம். சோ மைண்ட் இஸ் த ரிஃப்ளெக்டிங் மீடியம். எப்படி கண்ணாடி ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியமாக இருக்கிறதோ, அதை போல மனம் ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஆஃப் தட் அறிவு. அறிவை ரிஃப்ளெக்ட் பண்ற சக்தி படைத்தது மனம். அதுல வர அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்பம் தான் இந்த அறிவு. இது இரண்டாவது அறிவு, ரிஃப்ளெக்டட் அறிவு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இதை தாண்டி இதை நாம அறியத்தான் முடியுமே தவிர அதை போய் பார்க்க முடியாது. இந்த அறிவை நமக்குள்ள அறிவுங்கிறது உணரக்கூட முடியும். ஆனா அந்த ஒரிஜினல் கான்சியஸ்ங்கிறது அறியத்தான் முடியுமே தவிர அதை உணர முடியாது. அது என்னது, இறைவன் சொல்லிதான் நமக்கு தெரியும். அதுதான் பிரம்ம தத்துவம். எங்கும் வியாபித்திருக்கிற அறிவு, இந்த ஆகாசத்தையும் வியாபித்திருக்கிற அறிவு, அது எங்கும் வியாபித்திருக்கிற அந்த ஒரே அறிவு சொரூபம் தான் நான்.
அகம். நான் இந்த மாறுகின்ற அறிவும் கிடையாது, அந்த மாறுகின்ற அறிவு ஏற்படுகிற மனமும் கிடையாது, அதற்குள் இருக்க ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் பிரதிபிம்ப அறிவும் நான் கிடையாது. நான் யாரு? இறை தத்துவம். அது அகம் பிரம்மாசி. அந்த பிரம்ம தத்துவமாகத்தான் இந்த ஆத்மாங்கிறது. நம்ம இந்த உடலிலிருந்து பார்க்கும்போது அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? ஆத்மா. இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கும்போது அந்த அறிவுக்கு பேரு ஆத்மா. இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கும் போது அதுக்கு பேரு பிரம்மம். அவ்வளவுதான். ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தாங்க வித்தியாசம். ரெண்டும் ஒன்று. அதுதான் நான். அந்த அறிவு எத்தனை மனங்கள் இருக்கிறதோ அத்தனை மனதில் அந்த அறிவுக்கு நம்ம என்னன்னு பேர் வச்சுக்கலாம்? அகம், நான். அப்ப சென்டென்ஸ் மாத்தி பாருங்க. நான் தான். எப்ப புரியும்? அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு ஏற்பட்டதற்கு பிறகு நமக்கு புரியும், நான் அகம் பிரம்மம் reflected in different medias. எத்தனை மனம் இருக்கோ அத்தனை மனதிலும் நான் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு கொசுவாகட்டும், பூனையாகட்டும், யானையாகட்டும், நாய, எல்லாத்திலும் மனம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் அறிபவனாக நான் இருக்கிறேன். பிரம்மம் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது புரிஞ்சுக்க முடியும். சோ இதுதான் என்னது? இறை தத்துவம். அந்த பிரம்மம் தான் இறை, அந்த அறிவு தான் இறைவன். இதுதான் ஃபர்ஸ்ட் அறிவு சொரூபம்னு இறைவனை ஒரு கோணத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட். இறைவனை அறிதல். எப்படி? அவரு அறிவாக இருக்கிறார். அடுத்தது என்னது? அடுத்த 26வது சூத்திரத்தில் என்ன வருது? வரையறுப்புக்கு உட்படாதவர். லிமிட்டட். ஹி இஸ் நாட் லிமிட்டட் பை 3: காலம், தேசம், வஸ்து. வஸ்துனா ஆப்ஜெக்ட்ஸ், பொருள். இந்த 3க்கும் இறைவன் வரையறுப்புக்கு நாட் லிமிட்டட். அப்போ நாட் லிமிட்டட் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் லிமிட்டட் திங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பென்சில் எடுக்கிறோம். இது காலத்துக்கு காலத்தினால் வரையறுப்புக்கு உட்பட்டது. இது ஏன்? ஒரு காலத்தில் இது தோன்றாமல் இருந்தது. இப்போ இந்த பென்சில் இருக்குது. இன்னும் நாளைக்கு நம்ம சீவிட்டே போட்டு எழுதிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? 2 நாள் 4 நாள் இது இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ காலத்தின் வரையறுப்புக்கு இது உட்பட்டது. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மறைகிறது. சோ நம்ம பார்க்கிற எல்லா பொருளுமே காலத்துக்கு கால வரையறுப்புக்கு உட்பட்டது. இட் இஸ் லிமிட்டட் பை டைம். பட் இறைவன், அந்த பிரம்ம தத்துவம், இஸ் நாட் லிமிட்டட் பை டைம். ஏன்? டைமை படைத்தவரை அவரும்போது அவர் யார்? டைம் எப்படி போய் அவரை போய் கண்ட்ரோல் பண்ணும்? காலத்தை படைத்தவன் இறைவன். அவர் காலத்துக்கு உட்படாதவர். அவர் ஒரு நாள் இல்லாம இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் காணா போற ஆள் இல்ல. ஃபர்ஸ்ட் காலத்தக வரையறுப்புக்கு உட்படாதவர். அடுத்தது இடம், தேசம், அதற்கு வரையறுப்புக்கு உட்படாதவர். இப்ப இந்த பென்சில் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இது என்னது? ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும். இடத்துக்கு வரையறுப்புக்கு உட்பட்டது இடம். இடம்னாங்க இந்த ஒரு ஸ்பேஸ். the space which is occupied by this pencil. அது இந்த இடத்துல தான், இந்த ஸ்பேஸ்ல தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது இங்கதான் இருக்க முடியும். இந்த பென்சில் ஒரே நேரத்தில் இங்கேயும் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட், இங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. சோ ஒரு இடத்துக்கு இது என்ன ஆகுது? லிமிட்டட் பை ஸ்பேஸ். ஒரு இடத்தில் தான் இது இருக்க முடியும். இது இந்த ரூம்ல இருக்கிற எல்லா இடத்தையும் பென்சில் வியாபிக்க முடியாது. இட் இஸ் லிமிட்டட் பை ஸ்பேஸ். எல்லாமே லிமிட்டட் பை ஸ்பேஸ். இப்ப என்னுடைய சரீரம் லிமிட்டட் பை ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ், இந்த இடத்துல சேர்ல இருக்கிற இந்த ஸ்பேஸ் நான் இப்ப ஆக்குபை பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் இருக்க முடியும். நான் அடுத்த ரூம்ல இருக்கிற ஒரு சேர்ல நான் இருக்க முடியாது. சோ ஐ எம் லிமிட்டட் பை ஸ்பேஸ். இந்த இடத்துக்குள் வரையறுப்புக்கு உட்பட்டவர் இந்த சரீரம். இந்த வரையறுப்புக்கு உட்பட்டது அந்த நோட் புத்தகம். நீங்க பாக்குற பொருள்கள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு உட்பட்டது. அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்துல அது அங்க மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு இந்த பென்சில் கூட அங்க வைக்கலாம். சோ காலம் மாறும்போது இடம் மாறலாம். பட் இந்த இறை தத்துவம் காலத்துக்குனாலேயோ இடத்தினாலேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் இறைவன் இருக்கிறார். கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? he is limited by space. ஆனா ஏன் அப்படி ஒரு கல்லுல நம்ம இறைவனை வலுத்துகிறோம் என்றால் பக்திங்கிறது ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு பண்ற விசாரத்துக்கு அது மூலதனம். ஒரு கோயிலுக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு போய் சாமி இங்க இருக்கு, தப்பு பண்ணினா இப்படி தண்டிச்சிடும், அவரு தான் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய பக்தியை ஊட்டுனாத்தான் அதுக்கு ஒரு சிலைன்னு ஒண்ணு வேணும். அப்பதான் அது குழந்தை பார்த்து அது சாமின்னு அந்த பக்தி அடிமட்ட நிலையில் இருக்கும்போது சிலைகள் அவசியம். குருவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஆனா அது தாண்டி வரணும், பரிணமிக்கணும், வயதாக பரிணமிக்கணும். அப்ப என்ன புரியும்? இறைவன் ஒரு இடத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அந்த கல்லுக்குட்பட்டவர் அல்ல. அந்த இறை தத்துவம் அதுதான் தேவதைகளையும் படைக்கும் தத்துவம். பிரம்ம தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவமாக இருந்து நீங்க கோயில்ல பாக்குற எல்லா தேவதைகளையும் படைக்கிற தத்துவம். அது ஒரே தத்துவம், இறை தத்துவம். அது அறிவு, அரூபம். அது நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ். இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு உண்டானவர் இறைவன் கிடையாது. சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருப்பவர். அதுதான் என்ன சொல்லுவோம்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த கான்செப்ட் தான். எங்க எல்லா பக்கம் என்ன அந்த அறிவு தான் எங்கும் வியாபித்திருக்கிறது. ஆனா அது வெளிப்படுகிற இடம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வெளிப்படுகிற இடம் மனம். எங்கெங்க மனம் இருக்கோ அங்க அந்த அறிவு என்ன ஆகுது? வெளிப்படுகிறது, ரிஃப்ளக்டட். அப்ப அது சேத்திரமாயிருது. அந்த இடம் என்ன ஆயிடுது? இப்ப இந்த என்னுடைய உடலில் அந்த அறிவு வெளிப்படும் போது திஸ் பாடி நத்திங் பட் பஞ்சபூதா கெட்ஸ் ஆக்டிவ். ஜடம், இந்த பாடிங்கிறது என்னது? ஜடம், 5 பூதங்களாலான ஜடம். அந்த ரிஃப்ளக்டிங் மீடியம் இருக்கிறதுனால அந்த மனம் என்ன பண்ணுது? அந்த அறிவை ரிஃப்ளெக்ட் பண்ணி வாங்குறதுனால, ரிஃப்ளெக்டட் பிரதிபிம்பம் அந்த மனதில் ஏற்படுவதனால அந்த சேத்தனம், அந்த அறியும் சக்தி இந்த உடலுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற உடல், இன்பிட்வீன் தட் உடல் என்னால் அந்த அறிவை அறிய முடியலையே. ஏன்னா எனக்கும் இந்த பென்சிலுக்கு, இந்த பென்சில் ஏன் அதுக்கு அறிகிற சக்தி இல்ல? அதிலிடம் மனம் இல்லை. ரிஃப்ளெக்டிவ் மீடியம் இஸ் நாட் தேர் இன் திஸ் பென்சில். சோ இதனால என்ன பண்ண முடியாது? அந்த அறிகிற சக்தி இதுக்கு இல்ல. இது நம்மள கையில தூக்கி பிடிச்சிருக்காங்கனோ, இவங்க எழுதுறாங்கனோ, இந்த அறிவு இதற்கு ஏன் இல்லை? there is no mind, there is no reflecting medium. சோ அங்க அறிவு இல்லை. சோ என்னோட அறிவு எது? பேசிக் சோர்ஸ் ஆஃப் மை அறிவு எதுதான்? இறை தத்துவம். சோ இதுதான் என்னது? வரையறுப்புக்கு உட்படாது. அப்ப இப்ப எனக்கு இந்த பென்சில் நடுவில் இருக்கிற கேப் ஆகாசம், அதிலும் அறிவுதான் இருக்குது. அறிவுதான் வியாபகம். ஆனா அங்கு வெளிப்படுவது இல்லை. எப்படி இந்த ஜடப்பொருளில் அது வெளிப்படுவது இல்லையோ, அதே போல இன்பிட்வீன் டைம் ஸ்பேஸ்லயும் இருப்பது அந்த அறிவு சர்வ வியாபகம். ஆனா வெளிப்படுகிற இடம் மாறுபடுகிறது. அவ்வளவுதான். அதுலதான் நம்ம வேறு நினைச்சுக்கிறோம். நான் வேறு, நீ வேறு அப்படின்னு நம்ம வேதம் வருவதற்கு காரணம், சரீரம் என்ன பண்ணுது? பிரிச்சு காமிக்குது. நான் வேற, நீ வேறன்னு சரீரம் பிரிச்சு காமிக்குது. பட் அந்த அறிவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும் போது அனைத்து உயிர் ஜீவராசிகளிடம் வெளிப்படுகிற அறிவு ஒரே அறிவு. அதுதான் பிரம்ம தத்துவம். சோ அவருடைய அடுத்தது என்னது? காலத்திற்கு அவர் வரையறுப்புக்குட்படாதவன் இறைவன். பிரம்ம தத்துவம், இறை தத்துவம் ஒன்று. ஏக்கஹா, அவர் காலத்துக்கு உட்படாதவர், இடம் தேசத்துக்கும் வரையறுப்புக்கு உட்படாதவர். அடுத்து நீங்க சொல்லல, நம்ம ஒண்ணு சேர்த்து புரிஞ்சுக்கலாம். அவர் வஸ்துவுக்கும் உட்படாதவர். அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வஸ்து, அவருக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ். இப்ப இந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுக்குன்னு சில அப்ஜெக்டிவ் இருக்கிறதுனாலதான் குணங்கள் அது மற்ற பொருளில் இருந்து வேறுபட்டு நிக்குது. இப்ப இது பக்கத்துல இன்னொரு பேப்பரை காமிச்சோம்னா இதுல இருந்து இது எப்படி வேறுபடுது? இதற்கென்று சில குணங்கள் இருக்கு, தன்னைத்தான் அது வேறுபடுத்தி காட்டிக் கொள்கிறது. இது பேப்பர் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, அது மற்ற பொருள் இருந்து தன்னை அது வேறுபடுத்தி காட்டிக் கொள்கிறது. சோ ஒன்னொன்னுக்கு என்ன இருக்குது? குணம். அந்த குணத்தின் மூலியமாக வேறுபாடுகள் நமக்கு தெரியுது. ஆனா இறைவன் நிர்குணகா, அவருக்கு எந்த குணமும் கிடையாது. நிர்குண தத்துவம். இத இந்த அளவு புரிஞ்சுட்டா போதும். வகுப்புகள் போக போக நம்ம அதை ஆழமாக சிந்திக்க சிந்திக்க நிர்குணம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்படிதான் இறைவனுடைய குணம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? அறிவு. இரண்டாவது, காலத்திற்கும் இடத்துக்கும் வஸ்து பொருள்களாலும் வரையறுப்புக்கு உட்படாதவர். ஏன் அவருக்கு குணம் கிடையாது. இது இந்த அவர் என்ன சொன்னாரு? 26வது சூத்திரத்துல விளக்கிடுறாரு. அடுத்தது இது ரெண்டுக்கு மீனிங் பார்த்து நம்ம அடுத்து ஓம் போலாம். ஓம்ங்கிற சொல் இறைவனுக்குண்டான ஒரு சொல், பெயர், நேம் ஃபார் பிரம்ம தத்துவம். சொல்றோம் இல்லையா? ஓம் ஹரிஹி ஓம், ஹரிஹி ஓம். ஏன் சொல்ற? யார கூப்பிடுறோம்? பிரம்ம தத்துவத்தை அழைக்கின்ற ஒரு சொல், பிரம்மனுக்கு உண்டான ஒரு பெயர் ஓம். அதனுடைய விளக்கத்தை இது ரெண்டு மீனிங் பார்த்துட்டு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மீனிங் எழுதிருப்பீங்க நினைக்கிற, கையில் வச்சிருப்பீங்க. நான் மீனிங் மட்டும் சொல்றேன். இப்போ 25 நம்ம பார்த்துட்டோம். அது அறிவுங்கிற விஷயம் புரியாதனால மறுபடியும் விளக்குனேன். இப்ப அடுத்தது 26ஆம் சூத்திரம், பதஞ்சலியிலேயே ரொம்ப முக்கியமான சூத்திரம். அந்த ஈஸ்வர பிரணிதானேன்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அதுல இருந்து 5 சூத்திரங்கள் ரொம்ப இறைவனுடைய இலக்கணத்தை அழகாக சொல்லக்கூடிய சூத்திரங்கள். 26ஆம் சூத்திரம் படிக்கிறேன்.
ச ஏஷக பூர்வேஷாமபி குருகு காலே நானவச்சேதாத். ச ஏஷக பூர்வேஷாமபி குருகு காலே நானவச்சின் அவச்சேதாத்து, வரையறுப்புக்குட்படாதவர். மீனிங் பாத்தீங்கன்னா சக ஏஷக, சகனா இறைவன், ஏஷகனா சான்ஸ்கிரிட்ல ஏஷகனா அருகில், அந்த பிரம்ம தத்துவம் தான் சகதா ஏஷக ஆத்மா, எனக்கு வெரி க்ளோஸா இருக்கிற அதான் ஏஷகனா நான், சக ஏஷக அருகில் இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் தான் அந்த பிரம்ம தத்துவம். அது பூர்வேஷாம் அபி, அந்த பிரம்ம தத்துவம் உலகில் முதலில் தோன்றிய தேவதைகளுக்கும் முன்னிருப்பவர் அர்த்தம். பூர்வேஷாம் அபி, உலகில் முதலில் தோன்றிய யார்? தேவதை. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல தோன்றின படைக்கப்பட்ட சிருஷ்டியில் முதலில் படைக்கப்பட்டவர் அந்த பிரம்ம தத்துவம் படைக்கிறது கிடையாதுங்க, அது எப்பவுமே இருக்கிறது. அது படைத்ததுனால வர்ற ஃபர்ஸ்ட் பிரம்மாஜி சிருஷ்டிகர்த்தா. அதான் என்னது? உலகில் பூர்வேஷாம் அபி குருகு, முதலில் பூர்வேஷான முதலில் முதல் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி முதலில் தோன்றிய தேவதைகளுக்கு முன்பு தோன்றிய யாரு? சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரகா. ஏன்னா அந்த பிரம்ம தத்துவம் படைத்தலுக்கு வராது, அந்த பிரம்ம தத்துவத்துடைய சக்தி தான் மாயா. அந்த பிரம்ம தத்துவம் மாயையும் சேரும் போது அவருக்கு பேர் ஈஸ்வரக, அவர்தான் உலகத்தை படைப்பவர். பிரம்ம தத்துவம் உலகத்தை படைப்பதில்லை, அது வெறும் அறிவு சொரூபம். அதோட சக்தி தான் யாரு? மாயா, கண்ணுக்கு தெரியாத சக்தி மாயா. அந்த மாயையுடன், அந்த மாயைங்கிறது ஜடம், எப்படி? பிரகிருதி. இது அந்த பிரம்ம தத்துவம் தான் ஒரே அறிவுங்க, வேற எதுவும் அறிவு எல்லாம் கிடையாது. அப்ப மாயைங்கிறது இன்னொரு அறிவான்னு கேட்டா அறிவெல்லாம் அங்க கிடையாது. மாயைங்கிறது ஜடம். எப்போ முதல்ல அது மாயை அந்த பிரதிபிம்பத்தை வாங்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பிரம்ம தத்துவம் அதோட அறிவை வாங்குறதுக்கு முன்னால அவங்களுக்கு பேர் பிரகிருதி. அந்த எல்லா ஜீவராசியுடைய காரண சரீரத்துல போய் எல்லாம் ஒடுங்குறோம், அதுக்கு பேர் பிரகிருதி. அது ஜடம். மாயைங்கிறது என்னது? ஜடம். நம்ம சரீரத்தை போல அது என்னது? ஒரு ஜடம். அந்த ஜடத்தில் அது பிகம்ஸ் ரிஃப்ளக்டிங் மீடியம். அந்த மாயை என்ன ஆகுது? ரிஃப்ளக்டிங் மீடியமாக ஆகும் போது அந்த பிரம்ம தத்துவம் அந்த ரிஃப்ளக்டிங் மீடியத்துல பெறும்போது மாயை கெட்ஸ் தட் சேத்தனம், அறிவு. அதை பெற்றதுக்கு அப்புறம் அந்த மாயைக்கு பேரு, சேத்தனத்தை பெற்ற மாயைக்கு பேரு ஈஸ்வரகா. அப்ப ஈஸ்வரன் தான் அதுக்குள்ள ரெண்டு தத்துவம், ஒன்னு பிரம்ம தத்துவம், இன்னொன்னு மாயை தத்துவம். அவர்தான் முதலில் தோன்றிய சிருஷ்டி கர்த்தா ஈஸ்வரகா. அவரு படைச்சவர் தான் பிரம்மாஜி. என்ன சொல்றாரு? அந்த ஈஸ்வரனை பத்தி விளக்கிட்டு வர்றாரு. அப்ப இவரு தான் சிருஷ்டி கர்த்தா, இந்த உலகத்தை முதலில் சிருஷ்டி பண்ணின கர்த்தா. ஈஸ்வரனுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சுங்களா? சிருஷ்டி கர்த்தா. அவரே என்ன பண்ணாரு? குரு. அவருதான் என்னவா இருந்திருக்காரு? குரு. எதுக்கு குரு? எதுக்கு குரு? இறைவனை பற்றிய ஞானத்தை முதலில் பிரம்மாஜி அந்த ஈஸ்வரனிடமிருந்து பெற்றார். புரிஞ்சுதுங்களா? குரு எதுக்கு? ஈஸ்வரன் யாருக்கு குருவா இருந்தாரு? ஈஸ்வரகா. இப்ப என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்? பிரம்ம தத்துவம், மாயைங்கிறதோட சக்தி ரெண்டு தனித்தனியா இருக்கும்போது சிருஷ்டி கிடையாது. எப்ப அந்த பிரம்ம தத்துவம் அந்த மாயில் வெளிப்படுகிறதோ அப்பதான் அந்த ஈஸ்வரன் பேர் வருது. அவருதான் சிருஷ்டிகர்த்தா, ஜெகத்தை படைத்தவர் அந்த ஈஸ்வரகா. படைக்கும் போது எப்படி? ஒன்னாதான் படைப்பார். ஃபர்ஸ்ட் எதை படைச்சாரு? யார படைச்சாரு? பிரம்மாஜி. படைப்பில் முதல் பிரதம ஜான தோன்றுதல், பிரதம முதலில் தோன்றியவர் ஈஸ்வரனிடமிருந்து. ஈஸ்வரன் படைத்ததுல முதல் தோற்றம் பிரம்மாஜி ஆச்சுங்களா? அந்த அவரு தான் உபதேசம் செஞ்சாரு. என்ன சொல்றாரு? அந்த ஈஸ்வரன் தான் இந்த என்ன சொல்றது? இந்த ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை முதலில் பிரம்மாஜிக்கு அவர் உபதேசம் குருகு. அந்த ஈஸ்வரனே குருகு ஃபார் பிரம்மாஜின்னு புரிஞ்சுக்கணும். காலேன அனவச்சேதம், காலத்திற்கு அவர் வரையறுப்புக்கு உட்படாதவர். இந்த ஒரு டெஃபினிஷன் இங்க கொடுக்கிறார். நான் முதல்ல விளக்கிட்டேன். ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம் காலத்திற்கு, தேசத்திற்கு, வஸ்துவுக்கு, வரையறுப்புக்கு உட்படாதது. இதுதான் நம்ம பார்த்தது. சோ சக ஏஷக, அந்த ஈஸ்வரக பூர்வேஷாம், அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னால தோன்றியவர் சிருஷ்டிகர்த்தா. அவருதான் என்ன பண்ணார்? குருவாக இருந்து இந்த ஞானத்தை. அப்ப இந்த ஞானம், இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிற வேதாந்தம், உபனிஷத்துக்களை பற்றிய ஞானம் ஃபர்ஸ்ட் அத சொல்லுவேன். நம்ம யாரிடம் தோன்றியது? யார் முதன்னு இதை வெளிப்படுத்தியவர்னா ஈஸ்வரகா. ஈஸ்வரன் தான் முதல் குரு.
அந்த அந்த இந்த வேதாந்தத்துக்கு அவர் குருவா இருக்கும் போதுதான் அவருக்கு பேர் என்னது? தட்சிணா மூர்த்தி நம்ம வழிபடுகிறோம். அவருதான் இந்த பரம்பரைக்கு முதல் குரு. அவரிடம் வந்ததான் சனகாதி முனிவர்களின் கோயில பார்ப்ப. அவர் பாத்தீங்கன்னா பக்கத்துல 4 பேர் வைதானம் உட்காந்துருப்பாங்க. சரி, சின்ன பசங்க உட்காந்துருப்பாங்க, அவரு வைதான மாதிரி தெரிவார். தட்சிணாமூர்த்தி பக்கத்துல 4 பேர் உட்காந்து, அவங்க தான் அங்கிருந்து ஹேண்ட் ஓவர் வரிசையா பண்ணவங்க. சோ அவரு தான் முதல் குரு. ஆச்சுங்களா? இது அவர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? காலத்தக வரையறுப்புக்கு உட்படாதவன் இறைவன். அடுத்த சூத்திரம் இதுதான். என்னது? தஸ்ய வாச்சக்கஹ பிரணவஹ. 27வது சூத்திரம். தஸ்ய வாச்சக்கஹ பிரணவஹ. தஸ்ய வாச்சக்கஹ பிரணவஹ. தஸ்யனா அவருடைய, வாச்சக்கஹ சொல் வடிவமே, பிரணவஹனா ஓம். பிரணவனா என்ன அர்த்தம்? ஓம். இப்போ ஓம் பத்தி ஒரு விசாரம். இது வந்துங்க கம்ப்ளீட் விசாரம்னா மாண்டூக்கிய உபனிஷத்து. அதுல இருக்கிறதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், கொஞ்சம் தான் சிந்திக்க முடியும். ஏன்னா அந்த உபனிஷத்து கௌடபாத ஆச்சாரியார் காரிக்கை எழுதியிருக்கார். ரொம்ப அழகான ஒரு உபனிஷத், சின்ன உபனிஷத்து தான், ஒரு 15 ஸ்லோக மந்திரங்கள் தான் இருக்கும். ஆனா அதுக்கு காரிக்கை பெருசா எழுதியிருக்காரு அவரு. அதுக்கு சங்கரர் மறுபடியும் காரிக்கைக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அதைத்தான் நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். இப்போ ஷார்ட்டா ஓம்ங்கிறத பற்றி ஒரு விளக்கம். வேதம் இறைவனுக்கு கொடுக்கிற பேர் ஓம். இது மனுஷங்க வச்ச பேர் இல்லைங்க. ஓம் வேதம் கொடுக்கும் பெயர். ஓம் என்று சொல்வது அவரை அழைப்பதற்கு சமம். ஓம் நீங்க சொல்றீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம அழைப்பதற்கு சமம். சோ பிரணவம் இஸ் ஈக்குவல் டு ஓம். சோ பிரணவம் என்பது அந்த பேரு, ஓம்ங்கிற சொல் அந்த ஈஸ்வரனுக்கு மிகவும் பொருத்தம். ஈஸ்வரனுக்கு உண்டான பேருங்க ஓம். இறைவ தத்துவம் மாயையோட சக்தியோட சேரும் போது அவங்களுக்கு என்ன பேரு? ஓம். ஈஸ்வரனுக்கு உண்டான பேர் ஓம். அப்போ அது ஈஸ்வரனுக்கு அது மிகவும் பொருத்தமான பெயர்னு சொல்லுது. இப்ப பொருத்தமான பெயர், பொருத்தம் இல்லாத பெயர்னு என்ன? முதல்ல பொருத்தம் இல்லாத பெயர் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு சுவாமிஜிக்கு பெயர் வச்சாங்களாம் மௌனானந்தா. மௌனானந்தா. ஆனா அவர் வாயை திறந்தா மூடுறதே இல்ல. பொருத்தம் இல்லாத பெயரை வச்சுட்டேன் பாரு. மௌனானந்தான்னு வச்சா அவங்க எப்படி இருக்கு? மௌனமா இருந்தா மௌனானந்தா. ஆனா வாயோயாம பேசுறவருக்கு பொருத்தம் இல்லாத பெயர் மௌனானந்தா. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். என்னது? வெள்ளைச்சாமின்னு பேர் இருக்கும். ஆளை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு? கருப்பா இருப்பாரு. ஆனா பேர் எப்படி இருக்கும்? வெள்ளைச்சாமி. இதெல்லாம் என்னது? பொருந்தாத பெயர். இந்த மாதிரி அல்ல. இறைவனுக்கு ஓம்ங்கிற சொல் அது ஈஸ்வரனுக்கு, தேவதைகளை படைத்த ஈஸ்வரனுக்கு ஓம்ங்கிறது பொருத்தமான பெயர். அப்படிங்கறத எப்படி நம்ம இப்ப சிந்திக்கிறோம். எப்படி இறைவனுக்கு அப்ப பொருத்தமான பெயர் சொல்றீங்களே எப்படி? இப்போ ஓம விசாரம் பண்ணி இறைவனை ரெண்டு சமம்ங்க போது என்ன பண்ண? ஒன்னொன்னு எடுத்து விசாரம் பண்ணலாம். இப்போ ஓம். ஓம்ங்கிற சொல் சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் கூடியது. ஒன்னு ஆ, இன்னொன்னு ஊ, இன்னொன்னு இம். ஆ உ இம். தமிழ்லயே எழுதிக்கலாம், தப்பே இல்லை. ஆ உ இம். இந்த 3 சேர்ந்துதான் என்ன சொல்றோம்? ஓ. ஏங்க ஆ ஊ சேர்ந்து ஓ ஆச்சு? அது சந்தி, அது இலக்கணம். அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா ஆ ஊ சேர்ந்து எப்படிங்க ஓ ஆச்சுன்னா அது இலக்கணம் வச்சுக்கோங்க. சோ ஆவும் ஊ சேர்ந்து என்ன இருக்குது? ஓ. அப்ப பக்கத்துல கிரீம சேர்த்தும் போது ஓ. சரிங்களா? இப்போ இந்த உலகத்துல சப்தம் அப்படின்னு எடுக்கலாம். எந்த ஒரு சப்தமும் எங்க ஆரம்பிக்கணும்? அது மனிதர்கள் பேசுற சப்தமா இருந்தாலும் சரி, ஒரு பறவைகள் உண்டு பண்ற சப்தமா இருந்தாலும் சரி, அல்லது பாருங்க மக்கள் பக்கத்து வீட்டுல இது அறுத்துட்டு கிடக்குறாங்க ரொம்ப போட்டு, ஏதோ ஒரு சப்தம், எந்த சப்தமாக இருந்தாலும் அந்த சப்தம் எங்கு எழ வேண்டும்? எங்கிருந்து அந்த சப்தம் எழணும்? எழும். ஒரு சப்தம் எழ வேண்டும் என்றால் அது எங்கிருந்து எழும்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நாள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த சப்தம் வருதுன்னா அதுக்கு முன்னால ஒரு அமைதி இருக்கணும். அப்படிதானே? ஒரு அமைதி, சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்ல இருந்துதான் சப்தம் வரும். இப்ப பாருங்க, நான் ஒரு வார்த்தை பேசுவேன். என்ன, நான் பேசும்போது நான் எப்படி நம்மள பேசும்போது என்ன பண்றோம்? நான்கு முன்னால ஒரு அமைதி இருக்கும். அப்பதான் நான்கிற சொல் சொல்ல முடியும். நான் ஒரு அமைதி, பேசுகிறேன் அமைதி.
சோ ஒரு சொல்லும் பாருங்க எங்கிருந்து எழுது, நான்கிறதுக்கு முன்னால் என்ன இருந்தது, ஒரு அமைதி. அந்த அமைதியில் இருந்துதான் நான். திருப்பி எங்க போயிடுச்சு, அது அமைதி ஆயிரணும். அப்பதான் நீங்க பேசுகிறேன்னு பேச முடியும். நான் கேப் விட்டு சைலன்ஸ் விட்டுதான் என்ன பேசுறீங்க, பேசுகிறேன். அப்ப பேசுகிறேன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வருது கவனிச்சு பாருங்க, ஒரு அமைதி. அப்புறம் அந்த அமைதியிலிருந்து அடுத்த சப்தம் எழும். ஒரு மாடு கத்துது வச்சுக்குங்க, மா. அப்ப அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்கு, ஒரு அமைதி இருந்து சைலன்ஸ் இருந்துதான் அந்த மாடு என்ன பண்ணுது, சப்தத்தை கொடுக்குது. திருப்பி அந்த சப்தம் எங்க முடியுது, அமைதியில் முடியுதா. அப்பதான் அடுத்த சப்தம் எழும்ப முடியும். அமைதி இருந்தாதான் அடுத்த சப்தமே எழ முடியும். இதுதான் வந்து லாஜிக். இப்போ இப்போ ஒரு சப்தம் எழணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைதி. ஃபர்ஸ்ட் அமைதியை பாருங்க, அதுல இருந்து ஒரு சப்தம் எழுதுன்னு மட்டும் இப்ப கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அமைதியிலிருந்து தான் சப்தம் எழுகிறது. சரி, அந்த சப்தம் எழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த சப்தம் வாயிலிருந்து வரணும்னா வாயை முதல்ல திறக்கணும். ஆ வாய, அதனாலதான் குழந்தை முதல்ல என்ன சொல்லுது, ஆன்னு அழுகுது. ஏன் ஆன்னு கத்துது, அதுக்கு தெரிஞ்சு வாயை திறந்து சப்தம் வரும். சோ அமைதியில் இருந்து ஃபர்ஸ்ட் அமைதியை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுல இருந்து ஒரு சப்தம் வரணும்னா முதல்ல எல்லாம் வாயை திறக்கிற பாத்தீங்களா, அது அந்த ஓம்ல இருக்கிற ஆ இண்டிகேட்ஸ் அந்த சப்தம் ஆரம்பிக்கிற இடம். ஆ ஒரு காக்காயாகட்டும், ஒரு மாடாகட்டும், எதை வேணாலும் அது வாயை திறந்தா தான் என்ன வரும், சப்தம். அச்சா, அது இண்டிகேட் பை ஆ. ஓம்ல இருக்கிற ஆ எதை குறிக்குது, சப்தம் எழுகிறது. ஃபர்ஸ்ட் வாயை திறக்கும் போது சப்தம் எழுகிறதை ஆ குறிக்குது. ஓகே, அந்த சப்தம் எங்க முடியும், வாய் மூடிட்டு என்ன ஆயிரும், சப்தம் முடிகிற இடம் கடைசி எழுத்து ஆ உ இம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு அமைதி, அதுல இருந்து ஒரு சப்தம் எழுகிறது. ஆனா சப்தம் ஆரம்பிக்கிற இடம் ஆ. எல்லா சப்தங்களும் எங்க முடிஞ்சாகணும், இம். வாய் மூடிட்டு என்னது, அமைதி. சோ அந்த ஆ இண்டிகேட்ஸ் பிகினிங் ஆஃப் த சவுண்ட், இம் இண்டிகேட்ஸ் எண்ட் ஆஃப் த முடிகிற இடம். சப்தம் ஆரம்பிக்கிற இடத்தை எது குறிக்குது, ஆ. எல்லா சப்தங்களும் அதனுடைய மாற்றங்களை குறிப்பது ஊ. எல்லா சப்தம் மனிதர்கள் பேசுற தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் அல்லது அனிமல்ஸ் போடுற சப்தம், எல்லா சப்தங்களுக்கும் அந்த என்ன ஒரு எழுத்து குறிக்குது, ஊ. அந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட். நம்ம என்ன பண்றோம், அந்த சப்தத்தை மாறி மாறி தானே பேசுறோம். மாடிஃபிகேஷன் ஆஃப் த சவுண்ட் இஸ் a லாங்குவேஜ். ஒரு மொழி எப்படி வருது, ஆ ஊன்னு மாத்தி மாத்தி மாடிஃபிகேஷன் பண்ண அந்த சப்தத்தை நம்ம பல்ல மேல ஊக்கி எதையோ ஒன்று பண்ணா என்ன வருது, மாடிஃபிகேஷன் ஆஃப் த சவுண்ட் தான் என்னது, லாங்குவேஜ். ஸோ ஆல் த லாங்குவேஜ், லாட்டின்ல இருந்து, பிரெஞ்சுல இருந்து, ரஷ்ய லாங்குவேஜ்ல இருந்து, தமிழ், தெலுங்கு, கன்னடா, எல்லா லாங்குவேஜும் அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் த சவுண்ட். அப்படிதானே, சவுண்ட் இருந்து ஒரு வாய் அப்படி இப்படி இப்படி பண்ண என்ன வருது, அதோட லாங்குவேஜ் வார்த்தைகள் மொழிகள் வருதா. அந்த எல்லா லாங்குவேஜும் இண்டிகேட்டட் பை ஆல் த மாடிஃபிகேஷன் ஆஃப் த சவுண்ட். மாற்றங்கள், என்ன சொல்ல தமிழ்ல சொன்னா, அந்த ஒளியில் வருகின்ற மாற்றங்களை யாரு குறிக்கிறது, ஊ. இப்ப 3 எழுத்து சொன்ன ஓம்ங்கிறது முதல்ல ஒரு அமைதியிலிருந்து அது எழுகிறது, அது ஆ. அதுக்கடுத்தது எல்லா மாற்றங்களும் குறிக்கிற வேர்டு ஊ. அந்த சப்தம் முடிகிற இடம் இம். இப்போ அப்புறம் அந்த இம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னது, அமைதி. இப்போ ஓம், நீ அதை விட எடுத்துக்கங்க, எங்கிருந்து ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வந்தது, அமைதி. ஓம், திருப்பி என்னது, அமைதி. அப்பதான் அடுத்த ஓம் சொல்ல முடியும். ஓம், ஒரு அமைதி, அப்புறம் ஓம். இது இறைவனுக்கு எப்படிங்க சரியான பேரு? இறைவன் இந்த உலகமாக இருக்கிறார், அத ஓம் சொல்லுது. எப்படிங்க சொல்லுது, அதாவது இந்த ஓம்ங்கிற சப்தம் எல்லா சப்தத்தையும் உள்ள அடக்கிறது. சப்தம், சப்த ரூபமா, சப்தம்ங்கிறது என்னது, எல்லா சப்தத்தையும் அடக்குன சொல் ஓம். இப்ப நீங்க ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு பொருள் வருமா, வராதா? நீங்க ஏதோ ஒரு சொல், எல்லா சொல்லையும் இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஓம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மலையாளத்துல ஒரு சொல்லு, கன்னடத்துல ஒரு சொல்லு, ஏதாவது எல்லா சொற்களையும் பொருள்களையும் எல்லா சொற்களையும் அடக்கிருச்சு. அப்போ ஒரு சொல் சொல்றீங்க, இப்ப பென்சில் ஒரு சொல், அதுக்கு என்ன வருது, ஒரு பொருள். பேப்பர்னு ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் வரும். ஆப்பிள்னு ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் வரும். சோ சொல் பொருள், சொல் பொருள், ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் வருதா? இப்ப நீங்க ஓம்ல எதை அடக்குறீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சப்தங்களையும் சொற்களையும் உள்ள அடக்கிட்டோமா, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருள்களையும் குறிக்கும்.
அதையே அது இணைக்கும். ஓம்ங்கிற சொல் எல்லா சொற்களையும் இணைக்கும் போது எல்லா பொருள்களும் கூட வந்துதான் ஆகணும். சோ இந்த பொருள்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டதுங்கிறத ஓம்ங்கிற சத்தம் அந்த சொல் குறிக்கிறது. அப்போ அந்த சைலன்ஸ்ங்கிறது எதை குறிக்குது? அந்த பிரம்ம தத்துவம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? எந்த குணமும் அற்று நிர்குண பிரம்மம். சொன்னா அந்த பிரம்ம தத்துவம் அறிவு தத்துவம் எதோடு சேராம தனியா இருக்கும்போது நிர்குணம். அப்போ அந்த ஓம்ங்கிற சொல் அந்த பிரம்மனுடைய ரெண்டு கான்செப்டையும் குறிக்குது. ஒன்னு நிர்குணம், குணமற்ற பியோர் அறிவு. இன்னொன்னு என்னது? மாயோட சேரும்போது ஈஸ்வரகா. ரெண்டு பேர் வருதா? ஒன்னு பிரம்மம் மாயுடன் வெளிப்படாமல் தனித்திருக்கும் போது அது நிர்குணம். இன்னொன்னு குணத்தோடு சேரும்போது மாயிட குணம், குணத்தோடு சேரும்போது ஈஸ்வரகா, குணத்துடன் கூடிய பிரம்மம், குணமற்ற பிரம்மம். குணமற்ற பிரம்மம்ங்கிறது சைலன்ஸ் குறிக்குது. ஓமுக்கு முன்னால வருகின்ற ஒரு சைலன்ஸ் அந்த நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. அந்த சவுண்ட் ஓம்ங்கிறது பிரம்மனுடைய குணத்தை ஈஸ்வரனை குறிக்குது. ஓம்ங்கிற சத்தம் யாரை குறிக்குது? சொல் பிளஸ் பொருள். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? படைத்தவன் யாரு? இறைவன். அவரை குறிக்குது. அந்த அமைதி நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. சோ இறைவன் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறார், குணத்தோடு கூடிய தமிழ் சான்ஸ்கிரிட் சொல்லும்போது சகுண, சகுண பிரம்மம். குணத்தோடு வாயுடன் கூடி அவர் வெளிப்படும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரர், இன்னொரு பேரு சகுண. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார் அவரு? நிர்குண பிரம்மம். இது என்னது? சகுண பிரம்மம். ரெண்டையும் சேர்த்தி ஒரு சொல் ஓம். இதை விட சரியான பெயர் வேற எதுவும்? நீங்க சகஸ்ரநாமத்தை எடுங்க. எங்க இறைவனுக்கு எத்தனை பேர் இருக்கு? நீங்க தான் ஓம்ங்கிறீங்க, நான் சொல்லட்டுமா அந்த பேர் இந்த பேர் சொல்லுங்க. அது எல்லாம் ஈஸ்வரனுடைய சகுண குணத்தை, குணத்தோடு கூடிய ஈஸ்வரனைத்தான் அது குறிக்குமே தவிர நிர்குண பிரம்மத்தை அது குறிக்காது. நிர்குண பிரம்மத்தை வார்த்தைகளால் நம்ம அதை விளக்க முடியாது. நீங்க சகஸ்ரநாமத்தில் எந்த வேர்டு வேணா எடுங்க, எல்லாமே எதைத்தான் குறிக்கும்? குணத்தோடு கூடிய ஈஸ்வரன், ஈஸ்வரனைத்தான் குறிக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி சகஸ்ரநாமம் படிச்சீங்கன்னா லட்சுமியை குறிக்கும், அந்த பேர் இன்டைரக்டா அந்த ஈஸ்வரனை குறிக்கும் பார்ப்போம். ஆனா நிர்குணம்ங்கிறது அங்க குறிக்கப்படாது. சோ ஓம்ங்கிற ஒரு சொல் தான் சகுண பிரம்மத்தையும் சரி யார் ஈஸ்வரனையும் அதை எதிர வந்தது அது பிரம்ம தத்துவத்தையும் இணைத்து வச்சிருக்கிற ஒரே பேர் ஓ. அந்த சைலன்ஸ் பிளஸ் ஓ இண்டிகேட்ஸ் இறைவனுக்கு சரியான பொருத்தமான பெயர். அதைத்தான் என்ன சொல்றாங்க? அவருடைய சொல் வடிவமே ஓம் தஸ்ய வாச்சக பிரணவக. இதுதான் ஓம் எப்படி அவருக்கு சரியான பெயர். புரிஞ்சுங்களா? இப்போ ஓம் அப்படிங்கிறது எல்லா மந்திரங்களும் நம்ம என்ன பண்ணணும்? ஓம் சொல்லிதான் ஆரம்பிக்கணும். எந்த நீங்க அஷ்டோத்திரம் இப்ப ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிதான் சொல்லணும். என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஓம். அந்த பிரம்மனை அழைத்து அவர் படைத்தத யாரு? கிருஷ்ணாய நமக, சரஸ்வதியை நமக, தட்சிணாமூர்த்தியே நமக. எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் சரஸ்வதியை நமக. அது என்ன அர்த்தம்? அந்த ஓமிலிருந்து, அந்த தத்துவத்திலிருந்து, ஈஸ்வர தத்துவத்திடமிருந்து வந்தவங்க தான் யாரு? தட்சிணாமூர்த்தியே நமக, சரஸ்வதியை நமக, கஜானனாய நமக. அது விநாயகர், சண்முகாய நமக இல்லைங்களா? இந்த மாதிரி வர்றதெல்லாம் அந்த நமக்கு அவருக்கு நமஸ்காரம், சரண்டர். அந்த அர்த்தம் மந்திரத்துடைய அர்த்தம் அதுதான். அப்ப அதிலிருந்து வந்த ஈஸ்வரனிடமிருந்து தோன்றிய கஜானனாய அவருக்கு நமகா. புரிஞ்சுக்கலாம்? அந்த மந்திரத்துடைய அர்த்தம் அந்த ஓம் சொல்லிதான் நம்ம அதை சொல்றோம். ஏன்னா அது இண்டிகேட்ஸ் அந்த ஈஸ்வரன் தான் அந்த விநாயகரை படைத்தவர். ஓம் கஜானனாய நமகா. நமகா யாருக்கு? சரண்டரிங் டு தட் ஈஸ்வரகா. அதாவது விநாயக ரூபத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஒவ்வொரு முன்னாடி அந்த ஓம் சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஓம் சரஸ்வதியை நமகா. என்ன அர்த்தம்? சரஸ்வதி ரூபத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு, ஈஸ்வரன் தான் ஓமாச்சே, சரஸ்வதி ரூபத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். எல்லா நீங்க எது வேணா சொல்லி பாருங்க. அதுதான் மந்திரத்தினுடைய விளக்கம். ஓம்ங்கிறது அடிக்கடி சொல்றா, அது எதுக்காக சொல்றோங்கிறது இறைவன் அவரிடமிருந்து வந்ததுதான். எந்த மந்திரமும் ஓம் சொல்லாம ஆரம்பிக்க முடியாது. எல்லா மந்திரங்களும் ஓம்ல ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அது ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர். புரிஞ்சுங்களா? பிரம்ம தத்துவம்னா என்னன்னு தெரியணும், ஈஸ்வர தத்துவம்னா என்னன்னு தெரியணும், தேவதா தத்துவம்னா என்னன்னு தெரியணும். இப்ப ஃபர்ஸ்ட் பிரம்மங்கிறது அறிவு, அவ்வளவுதான். இருப்பு
இருப்பு, அறிவு, எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அறிவு, அதுதான் பிரம்மம். சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அது மாயில் வெளிப்படும் போது அது குணமுடையதாக தெரியுது. அதுக்கு பேரு ஈஸ்வரகா. அந்த ஈஸ்வரன் படைத்ததுதான் பிரம்மாஜி, விஷ்ணு, சிவன், முருகர், விநாயகர், எத்தனை தேவதைகள் இருக்காங்க, சரஸ்வதி, லக்ஷ்மி, ஆள் சக்தி, துர்கா, எல்லா தேவதைகளும் படைக்கப்பட்டவர்ங்கிறது நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலே இருக்குது. ஓம் சரஸ்வத்யை நமகா. சரஸ்வதி ரூபமாக இருக்கிற அந்த ஓம் ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா யூ ஆர் டூயிங் நமஸ்காரம் ஃபார் தட் ஈஸ்வரகா. நாம நினைச்சுக்கிற சரஸ்வதி வணங்குறோம்னு, ஆனா அர்த்தம் புரிஞ்சு சொன்னாலும் புரியாமல் நீங்க அந்த மந்திரத்தை சொன்னாலும் யாரை நாம் வணங்குகிறோம்? ஈஸ்வரனை நாம் வணங்குகிறோம், வணங்கிட்டு இருக்கிறோம். அது அஷ்டோத்திரம் 108 பூ வச்சு நம்ம ஷோடச உபச்சாரத்தை சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா? 108 தடவை நம்ம என்ன பண்றோம் யோசனை பண்ணி பாருங்க. ஓம் கஜானனா நமக, ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக. இது ஒரு தடவை யாரை கூப்பிடுறோம்? ஈஸ்வரனை. அதனாலதான் சொல்றது, அதை தெரிந்து அந்த அறிவோட நீங்க சொல்லும் போது யூ கேன் கம்யூனிகேட் வித் தட் ஈஸ்வரகா. இல்லைன்னா மெக்கானிக்கலா ஓம் ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம ஓடுவோம், இதெல்லாம் பண்ண ஏதோ கிடைக்கும், சரி இதை சொல்லுனா அது கிடைக்கும், இதை சொன்னா சொல்லும் போதே இது கிடைக்குமா மனசு எங்க இருக்கும்? நம்ம போட்டுட்டு இருக்கோமே, ஏன்னா மனப்பாடம் அந்த வார்த்தைகளை அங்கே பார்த்து படிச்சு மெக்கானிக்கலா நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக. என்ன நடக்கும்? பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், பூஜை பண்ண சொன்னாங்க, சொல்லிட்டோம், எது நமக்கு கிடைக்கணும்? அது வேற. இது இந்த அளவுக்கு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு அந்த ஓம்னு சொல்லும் போது அர்த்தம் ஈஸ்வரன் நம்ம கூப்பிடுறோங்க போது யூ கேன் கம்யூனிகேட் வித் தட் பகவான். இதுதான் அறிவுபூர்வமான வழிபாடு. அடுத்தது நம்ம போலாம். இது ஓம் பாத்தீங்கன்னா இன்னும் பல விளக்கங்கள் உண்டு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன். ஏன்னா நீ பாத்தீங்கன்னா ஆங்கிறது சிருஷ்டிகர்த்தா, ஊங்கிறது ஸ்திதிகர்த்தா, இம்முங்கிறது லயக்கர்த்தா, இந்த மாதிரி விளக்கிட்டே போகலாம். நான் அதெல்லாம் சொல்ல, ஏன்னா அவ்வளவு டோஸ் உங்களுக்கு தேவையில்லை, ஓவர் டோஸா போயிடும். இதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா அவர் என்ன சொல்ற, வாச்சக்காக அவருக்கு உண்டான பேர் பிரணவக. பிரணவகன் என்ன? இப்போ ஓம், புரிஞ்சுங்களா? அந்த ஓம் ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர். அடுத்த மந்திரம், அதுவும் ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு மந்திரத்தை படிக்கிறேன், மீனிங் மட்டும் எழுதிக்கலாம், விளக்கங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 28வது மந்திரம். இது உபாசனா பத்தி சொல்றது, கிரமம் உபாசனை பற்றி. தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். பிரிக்கும் போது தத்து தபக தத்து அர்த்த பாவனம். அதுதான் எப்படி சொல்றது? தத் ஜபஸ் ததர்த்த பாவனம். தத் ஜபஸ் ததர்த்த பாவனம். தத்து தத்துனா என்ன? மேல. தத்துனா அதுன்னு அர்த்தம். இப்போ அதுன்னு போட்டா மேல சூத்திரத்துல எதை பத்தி பேசணும்? பிரணவ. அதுன்னு போட்டுக்கணும். அதுனா எது? பிரணவம். ஓம். ஜபக, ஜபம் செய்தல். ஓம்காரத்தை ஓம் ஓம் ஓம். இது ஜபங்கிறது 3 விதமா பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா சப்தம் போட்டு சொல்றது, முணுமுணுத்துக்கிட்டே சொல்றது, மனதில் சொல்றது. 3 விதமா சொல்லலாம். ஜபம் 3 விதமா பண்ணலாம். ஜபம் அந்த மாதிரி ஜபம் செய்தல். தத்து அர்த்த பாவனம். எப்படி சொல்லணும்? ஓம தத்து திருப்பி அந்த ஈஸ்வரன். இந்த இடத்துல தத்துங்கிறது ஓம்ங்கிறது யாரை குறிக்குது? அந்த ஈஸ்வரனுடைய அர்த்தம், அர்த்தத்தை பாவனம். பாவனம் என்னது? சிந்தித்து உணர்தல். தத்து ஜபக, ஜபம் செய்து அந்த ஈஸ்வரனை அர்த்தத்தை சிந்திக்கணும். ஏன்னா 2 இருக்குங்க. இப்போ ஓம் ஜபம் பண்றது அப்படின்னா ஒரு மனம் ஏகாக்கிரத சித்தம், மன அமைதி வரணுங்கிறதுக்காக ஈஸ்வரன் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஓம்ங்கிற நாமத்தை எடுத்து வச்சு நாம ஜபம் பண்றது. ஓம்ங்கிற ஜபம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மன குவிதல், ஏகாக்கிரத சித்தம், கான்சன்ட்ரேஷன் பவர் வரும். அவர் அதை சொல்லல, அது அவசியம், அது நடந்துகிட்டு தான் இருக்குது, அது நடைபெறணும், தப்புன்னு சொல்ல. இவர் என்ன சொல்றாரு? அர்த்தம். அந்த ஓம்ங்கிற ஜபத்தின் செய்யும் போது அந்த ஈஸ்வரனுடைய அர்த்தத்தை சிந்தித்தல் என்னது? பாவனம். அர்த்தத்தை உணர்தல், இறைவனை உணர்தல், அறிதல். அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரை வணங்குதல்
நம்ம என்னென்ன வயதுல ஈஸ்வரர் வணங்குறோம்? கையெடுத்து கும்பிடுறோம். இதுக்கு பேர் என்ன? அஞ்சலி. இப்படி கையெழுத்து கும்பிடுறோம் பாத்தீங்களா? ஏன்னா வணங்குதல்னா ஈஸ்வரன் எத்தனை விதத்துல வணங்குறோம்? ஜபம் பண்ணி வணங்குறது ஒரு மெத்தட். இப்ப வணங்குதல்னா எந்தெந்த முறையில் நம்ம ஈஸ்வரரை வணங்குகிறோம்? அஞ்சலி, கையெடுத்து வணங்குதல். அடுத்து என்ன சொல்லுவோம்? அஷ்டாங்கம் அப்படின்னா விழுந்து கும்பிடுறது. பெண்கள் அஷ்டாங்க ஃபர்ஸ்ட் ஆண்கள் விழுகிறது அப்படியே அத்தனை உடம்பும் பூமியில படுற மாதிரி நாம முட்டி, தலை, கை இது மட்டும் பஞ்சாட்சம் சொல்லுவோம். 5 அங்கங்கள் மட்டும் நிலத்துல பட்டு வணங்குறோம். இது ஒரு மெத்தட். விழுந்து கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்லுவோம் விழுந்து கும்பிடுறது. அப்படியும் நமஸ்காரம், உடல் ரீதியாக அது வணங்குதல். ஃபர்ஸ்ட் கையெடுத்து கும்பிடுதல் அல்லது அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னா உடல் ரீதியாக வணங்குதல். இன்னொன்னு ஓம், அத பிடித்த நாமத்தோடு சேர்த்திக்கணும். எப்பவுமே வெறும் ஓம் ஜபம் கிரகஸ்தாக்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகஸ்தாக்கள் வெறும் ஓம் மந்திரத்தை உச்சாரணம் செய்யக்கூடாது, ஜபம் செய்ய வேண்டாம்னு ஒரு ஆச்சாரியோட அறிவுரை இருக்கு. ஓம்ங்கிற சப்தத்தை மட்டும் நாம ஜபம் பண்ண கூட. கிரகஸ்தாவா இருக்கிறவங்க யாரு பண்ணலாம்னா சன்னியாசிகள். அதற்கு அவங்களுக்கு மஸ்ட். சன்னியாசிகள் ஓம் ஜபம் ரெகுலரா பண்ணுவாங்க. அவங்கலாம் அது அவங்களுக்கு மஸ்ட், கண்டிப்பா செய்யணும். கிரகஸ்தாக்கள் வேண்டாம், வெறும் ஓம பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓம்ங்கிற சொல்லுக்கு ஒரு சக்தி, ஒரு விரக்தியை கொண்டு வந்து விடும். அது சன்னியாசிகளுக்கு அவசியம். விரக்தி, வாழ்க்கையில் ஒரு விரக்திங்கிறது இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலிங் வரும். அது யாருக்கு தேவை? சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, அதனால விரக்தி அவங்களுக்கு தேவை, அது அவங்களுக்கு ஓகே. கிரகஸ்தால் இருக்கிறவங்க வெறும் ஓ மந்திரத்தை சொல்லும் போது ஒரு என்ன சொல்றது, விரக்தி மனதில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தயவு செஞ்சு யாரும் வெறும் ஓம்னு ஜபம் பண்ணாதீங்க. சாஸ்திரம் ஆச்சாரிகள் கூறுவது அதுதான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஓம் கூட ஒரு பிடித்த நாமத்தை சேர்த்துக்குங்க. ஓம் சிவாய நமக, தீர்ந்து போச்சு. ஓம் நமக்கு பிடித்த தேவதை நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய. அப்ப என்ன, நமக்கு பிடித்த தேவதை நடுவில் என்ன பண்ணிக்கலாம்? ஓம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க பிடித்த தேவதை ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக. அப்படி அந்த ஓம் தேவியை நமகா, ஓம் சரஸ்வதியை நமகா, ஓம் லக்ஷ்மியை நமகா, ஓம் மகாலட்சுமியை நமகா. இப்படி நடுவுல உங்களுக்கு பிடித்த தேவதையை சேர்த்து வச்சு ஜபம் செய்யணும். இப்படிதான் ஈஸ்வருடைய இது வழிபாட்டில் ஒரு முறை. எப்படி நம்ம கையெடுத்து கும்பிடுறது ஒரு வழிபாடு, உடல் அளவில் விழுந்து கும்பிடுறது ஒரு வழிபாடோ, அதை போல இந்த ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லுதல்ங்கிறது என்னது? ஒரு வழிபாடு, ஈஸ்வரனுக்கு உண்டான வழிபாடு. பிரணவ இங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸ்வரனை வணங்குதல் ஆச்சுங்களா. செகண்ட் ஸ்டெப் அந்த மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறத விட அடுத்தது பிரணவ அர்த்த சிந்தனான்னு சொல்லுவோம். பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சிந்தித்தல். பிரணவன என்ன? ஓம். ஓம்னா யாரு? ஈஸ்வரன். அப்படிதானே? ஓம் ஈஸ்வரன் எல்லாம் ஒன்னே தான். ஏன்னா அவருக்கு உண்டான பேர் தானே ஓம். அப்போ அவருடைய ஈஸ்வனுடைய அர்த்தத்தை சிந்தனை பண்ணணுங்கிறது அடுத்த பிரேயர். கையெடுத்து கும்பிடுறது ஒரு பிரேயர், கீழே விழுந்து கும்பிடுறது ஒரு பிரேயர், ஓம் நமோ நாராயணாய, ஓம் சிவாய நமக சொல்றது ஒரு பிரேயர். 3 டைப்ஸ் ஆஃப் பிரேயர் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பிரேயர் பிரணவ அர்த்த சிந்தனா. அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சிந்தித்தல். அப்ப பிரணவங்கிற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணுங்க ஓம், ஓம்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க ஈஸ்வரா. ஈஸ்வருடைய அர்த்தத்தை சிந்தித்தல் பிரேயர். அததான் சொன்னேன், நீ வகுப்புகள் இறைவனை சிந்திக்கிறீங்கன்னா 1 hour you are doing prayer. பக்தியிலேயே சிறந்த பக்தி இது. நாம நினைச்சுக்கிறோம் ஏதோ கிளாஸ் கேட்கிறோம், எங்கேயோ ஏதோ 10-11 அப்படி இல்லை. திஸ் இஸ் பிரேயர், திஸ் இஸ் த பெஸ்ட் பிரேயர். நீங்க இதை விட ஒரு சிறந்த முறையில் இறைவனை ஈஸ்வரனை நீங்க வணங்க முடியாது. எப்படிங்க வணங்குவீங்க சொல்லுங்க? நீங்க கோயிலுக்கு போறீங்க, மாலை போடுறீங்க, அபிஷேகம் பண்றீங்க, கும்பாபிஷேகமா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வசதி இருக்கவங்க பண்றாங்க, பண்ணட்டும், தவறில்லை. அதை விட சிறந்தது 1 hour கிளாஸ் அட்டென்ட் பண்றது. ஈஸ்வரா எனக்கு புரியுதுங்களா? எதை நாம் சிந்திக்கிறோம்? யார சிந்திக்கிறோம்? அனாத்ம விஷயத்தையா? இல்லை, தேவதை விஷயத்தையா? இது முருகரை பத்தி சிந்திக்கிறோமா? விநாயகரை பத்தி சிந்திக்கிறோமா? ஈஸ்வரனை அதான் நம்ம சிந்திக்கிறோம். சோ பிரணவ அர்த்த சிந்தனா, ஈஸ்வரனை பற்றி சிந்தித்தலே செகண்ட் டைப் ஆஃப் பிரேயர். அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், அட்டெண்டிங் த கிளாஸ் இஸ் அ பிரேயர். அப்போ நான் நடந்துகிட்டே கேட்டேன்,
சாப்பிட்டுக்கிட்டே கேட்டேன். யோசனை பண்ணி பாருங்க. நடந்துகிட்டே கேட்டேன், சாப்பிட்டுக்கிட்டே கேட்டேன். அது சொல்றது ஒரு முறைப்படி ஒரு குளிச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி இல்லாம முறை தவறி நான் கேட்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை அந்த பக்தி யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இறைவனை பற்றி டூயிங் பிரேயர் போது நீங்க எப்படி இருக்கணும். நான் அதுக்கு மேல விளக்க தேவையில்லை. we are doing pray, this is a prayer அப்படிங்கும் போது அதற்குண்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் தானா வந்துடும். ஏன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறோம், நடந்துகிட்டே கேட்கறோம், 10ஓட 11 அப்படியே டிராவல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இதையும் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் போது என்ன தெரியல நமக்கு, we are doing. ஏங்க சாமி கும்பிடும்போது குழந்தைங்க கோயில் கூட்டிட்டு போவீங்க, சாமி கும்பிடுவது அது அப்படியே அங்கேயும் சாமி கும்பிடு சாமி கும்பிடு மிரட்டு தெரியுது இல்ல, திட்டமா இல்லையா? சாமி கும்பிடுவா, அங்க அலங்காரத்தை பாரு, சிறை அங்க பாரு அங்க பாரு, இங்க பேசிட்டு இங்க கம்பி மேல எங்க ஏற, ஏன்னா அதுக்கு அப்படித்தான் பண்ணு, கம்பி மேல ஏற பண்ணி இதை பண்ண சொல்லி கொடுக்குறோம். அங்க பாரு தெரியுது இல்ல. இப்ப என்ன பண்றோம்? we are doing the same prayer. நான் சொல்றேன், அதை விட தேவதைகளை வழிபடுவதை விட ஈஸ்வரனுடைய வழிபாடு சிறந்ததா இல்லையா? இவ்வளவு தத்துவம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பின்ன புரியல நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தேவதைகளை படைத்த ஈஸ்வரனை, பிரணவ தத்துவ விசாரம், ஓம்கார விசாரம், ஈஸ்வரனை நாம் என்ன பண்றோம், அடுத்த கிளாஸ்ல தொடர போறோம். ஈஸ்வரனுடைய விசாரம் என்ன படுத்தோம்? ஈஸ்வரன் அறிவு சொரூபம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவா? பிரேயா. ஈஸ்வரன் என்ன சொல்றது, இடத்துக்கோ அல்லது ஒரு வஸ்துக்கோ அல்லது ஒரு நேரத்துக்கோ காலத்துக்கோ வரையறுப்புக்கு உட்படாதவர். சிந்திச்சமா? பிரேயர். ஆனா இந்த பிரேயர் பண்றது கஷ்டங்க. அதனாலதான், ஏன்னா இந்த பிரேயர் ஏன் சிறந்ததுன்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, இது எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அதனாலதான் நடந்துகிட்டே கேட்கறது, சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறதுன்னா அவ்வளவு சிந்திக்கிற சக்தி அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் வராது. புத்தி சக்தி, சூக்ஷ்மமான புத்தி இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை கிரகிச்சுக்க முடியும். இதை கிரகிக்கும் போது என்ன, அப்படியே உட்கார்ந்து கேட்டாவே புரிஞ்சு கொள்ற கஷ்டமான விஷயத்த நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நடந்துகிட்டே எப்படி கேட்கறீங்களோ அது என்ன, யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் திஸ் கிளாஸ். அதுதான் உண்மையை தவிர வேற எதுவும் உண்மை கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், we are doing pray. அப்பதான் சொல்றது. அதனால குளிச்சுட்டு கிளாஸ்க்கு வாங்க சொல்றோம். எதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏன்னா நமக்கு தெரியுது we are doing prayer. அதை புரிஞ்சுக்குங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில், அப்பதான் யூ கேன் டேப். இறைவன் அருள் எப்பவுமே இருக்குங்க, பட் அந்த டேப்பிங் இருக்கு பாத்தீங்களா, அதை டேப் பண்றங்கிறது அப்பதான் முடியும். எல்லாரும் அந்த இறைவன் அருளை பெறணுங்கிறது தான் எல்லா குருவனுடைய ஆசையும். ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.